ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். புதிய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே பழைய சரித்திரங்களை, பழைய அல்லல்களை, பழைய துன்பங்களை போக்கி ஒரு புதிய அரசாக, புதிய ஆட்சியாக இது மலர வேண்டும் என தாவைக்க மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விசைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபி மக்களுடைய பேராதரவு பெற்ற விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு. ஒரு எம்எல்ஏயை வைத்து ஒரு 233 எம்எல்ஏக்கள் ஆட்சிகளை அது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அதை எவ்வளவு தூரம் மக்கள் ஏற்பார்கள், அது எவ்வளவு பெரிய அபாண்ட பொய்ங்கிறத மக்கள் முடிவுக்கு விட்டுறேன். விஜய் கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்குங்க சார். இந்த கூட்டணியை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க சார்? 3 விதமான தீர்ப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அதிமுக, திமுக இவங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர்கள், அந்த ஆண்டவர்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்காளர்கள் மதிப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதிய மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. 2 ஹோட்டலில் மாறி மாறி சாப்பிட்டு அவங்க போட்டதை தான் சாப்பிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுறப்ப புதிய சுவையை, புதிய ஹோட்டலை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் காத்திருந்தார்கள். புதிய ஹோட்டலை விஜய் திறந்தார். அதனால் பழைய ருசி வேண்டாத புதிய ருசி வேண்டவர்கள் உடனே மாறி விஜய்க்கு போனாங்க. அவர் நல்ல சாப்பாடு தருவாரா, அந்த ஹோட்டலில் சாப்பாடு தயாரிக்கிற கருவிகள் இருக்கா, ஊழியர்கள் இருக்காங்களா, நிர்வாகம் இருக்கா, அனுபவம் இருக்கா, நல்ல சரக்கு மாஸ்டர் இருக்காரா, இதெல்லாம் போக போக தான் தெரியும். அதனால இப்போ 3வது ருசியை தேடி தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலானோர், கிட்டத்தட்ட 108 அசம்பிளியை சேர்ந்த மக்கள் போயிருக்கிறார்கள். சார், இப்ப அவங்க விஜய் நமக்கு ஓபன் பண்றப்பவே கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னார் சார். அப்ப அரசியல் எதிரியாக நம்ம திமுகவை சொல்றோம், கொள்கை எதிரியாக பிஜேபி சொல்றோம் அப்படி சொன்னா அப்படிங்க சார். இப்படி உள்ள நுழையிற போது அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துற போது மத்திய அரசுடைய சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் சார்? உண்மையிலேயே சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கு தமிழ்நாடு எந்தவித மாற்றாந்தாய் மனப்பான்மையுமே செய்யலை. அதை எங்களுடைய எதிரி அங்கே பினராயி விஜயன் சித்தாந்த ரீதியாக இந்த முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி பல மாநிலங்களில் எதெல்லாம் பிஜேபி இல்லாத மாநிலங்களில் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காரணம், இந்தியா ஒரே நாடு, இந்தியா ஒரே மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம். இதை செயல்பாட்டில் செய்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அரசியல் ரீதியாக ஆட்சி மாறினால் பிஜேபி மத்திய அரசு தன்னுடைய உதவிகளையும் நிவாரணங்களையும் சப்போர்ட்டையும் மாற்றிக்கொள்ளும் என்பது அரசியல் பேச்சு. பிரதமர் கூட இதை உறுதி சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த பேச்சில் உண்மை இல்லை. எந்த ஆட்சி இங்கு வந்திருந்தாலும் பிஜேபி அதை செய்யும். சார், பொதுவாகவே என்ன சொல்லப்படுதுன்னா, பாஜக அரசு அதிமுக ஆட்சி அமைந்தால் பாஜக தான் ஆளுன்னு சொல்லி பாஜக உள்ள வந்தா தமிழ்நாட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த சித்தாந்த செயல்பாடுகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போய் சேர்ந்தது. அப்படிங்கிற போதுதான் இந்த சிக்கலுக்கு, இந்த மாற்றத்துக்காக தான் விஜய்க்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி போயிருக்குது சார். இந்த ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா சார் நீங்க? இந்த குற்றச்சாட்டு அல்லது இந்த வாதம் எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சி அல்ல, கூட்டணியிலும் முதன்மை கட்சி அல்ல. 27 சீட்டுகளை தான் மொத்தமே நாங்கள் பெற்றிருந்தோம். அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது, 27 ஜெயிச்சிருந்தாலும். அதனால் பாஜக தமிழ்நாட்டில் திமுகவை அன்சீட் பண்ணும், திமுகவை மாற்ற வேண்டும், அராஜகங்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமை, ஊழலை மாற்ற வேண்டும். இதில் தான் பிஜேபி தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ காங்கிரஸ் மாதிரி பார்கெயின் பண்ணலை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது காங்கிரஸ். பார்கெனிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி திமுக. அதையே மிரட்டி சீட்டு வாங்கிட்டு போச்சு. நாங்கள் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. அதனால முதன்மை கட்சி இல்லாமல் அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் ஆள போகின்றதற்கு உண்டான சீட்டில் நிற்காத ஒரு கட்சியை பார்த்து பிஜேபி தான்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் இதை வச்சு ஏமாற்ற போறீங்க? ஒரே ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய வலிமைக்கு மீறி, சக்திக்கு மீறி, பாப்புலாரிட்டிக்கு மீறி எங்களை தமிழ்நாட்டில் இப்படி இத்தனை பேர் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டு தூக்கிட்டு போவாங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. திமுகவோட கூட்டணியில இருந்தா நிறைய பேர்த்த தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு, அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப இது தூய சக்தியா இருக்குமா, எப்படி இருக்கு பாக்குறீங்க சார்? இது வசனங்க, சினிமா வசனம். தீய சக்தி, தூய சக்தி எல்லாம் வசனம்.
கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரிலாம் வசனம். இந்த வசனம்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு மட்டும்தான் தெரியும், விஜய்க்கு தெரியாது. அவர் சும்மா சொல்லக்கூடிய ஆள் வெளியில் மேடையில். என்ன தீய சக்தி, என்ன தூய சக்தி? தீய சக்தியிலேருந்து 12 பேர் தூக்கி உங்கள் இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தீய சக்தியை சரி பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த தூய சக்தியை தீய சக்தியை மாற்ற போகிறீங்களா? தெரியாது. அதனால் மேடை பேச்சு, பிரச்சாரத்துக்கான பேச்சு, தீய, தூய, மாய, ஏய, போய, வாய, இதெல்லாம் எதுகை மோனையோடு பேசக்கூடியது. அப்படி ஒருவேளை எழுதி தந்தவர்கள் உள்ளார்ந்த மாதிரி அதை நினச்சிருந்தாங்கன்னா, எங்களுக்கு மேண்டேட் மக்கள் கொடுக்கலிங்க, எங்களுக்கு 12 சீட்டு கம்மியாக இருக்குங்க, நாங்கள் ராஜினாமா பண்ணுறோங்க, அல்லது யார் வேணாலும் ஆட்சி அமைட்டுங்க, நாங்கள் பார்த்து கொண்டு இருந்து சரியா இல்லைன்னா எங்கள் சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் மக்களை சந்திப்போங்க. இப்படி சொல்லியிருந்தா தீய சக்தி, தூய சக்தின்னு இவர் சொன்ன வாதத்துக்கு, வார்த்தைக்கு, பிரச்சாரத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் வந்திருக்கும். அதனால் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், எந்த ஒரு குரூப்பில் இருந்தாலும் அவங்கள பின்னால் போகணும், அவங்கள எப்படி இருந்தாலும் ராத்திரி பகலாக பின்னால் தொடர்ந்து 4 முறை 5 முறை கவர்னர் பார்க்க போயிருக்காருங்க. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லை. அந்த அளவுக்கு இம்மெச்சூரிட்டி, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத தன்மை இருக்கும். புதுசாக போகிறாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கூட அடிப்படையில் ஆலோசகர்களுக்கு கூட அந்த அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதனால தீய சக்தி, தூய சக்தி, ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த 12 பேர் ஆட்சி ஆனாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்படி பார்க்க போறப்போ இந்த தொங்கு சட்டமன்றத்துக்குள்ள இந்த 12 பேர் உள்ள போயிருக்கவங்க எல்லாருமே மத்திய அரசாங்கத்துக்காக இப்ப இருக்க ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்துக்கு எதிரானவங்க. ஆனா திட்டங்களை கொண்டு வரணும், மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை கொண்டு வர வேண்டும் என்று சுத்தமா ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களாக இவங்க தெரியுறாங்க. அப்படிங்கிற சூழலை எப்படி சார் இது இருக்கும்? எனக்கு இந்த ஆட்சி எப்படி சார் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ரொம்ப கஷ்டமான ஆட்சிங்க. ஏன்னா அரசியல் முதிர்வு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட விஜய் பக்கம் இல்லை. 1-2 பேர் செங்கோட்டையன் மாதிரி இருக்காங்க. மீதி அத்தனை பேர் அரசியலுக்கு புதியது. அதாவது அரசியலுக்குள்ள எம்எல்ஏ, எம்பி பதவி, ஆட்சி, பவர், இதை அனுபவிக்க முடியும் என்று அவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை வச்சு கற்பனை கூட காண முடியாத சாமானியர்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வார்டுக்கு போல, வீட்டுக்கு போல, பிரச்சாரமே பண்ணல, தெருவில் வரல, கோஷம் போடல, போஸ்டர் ஓட்டல, வீட்டில் உட்கார்ந்தபடியே மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி. எந்த அனுபவம் இல்லாதவர்கள் ஒரு பக்கம், முழுக்க முழுக்க பழந்துன்னு கொட்டை போட்டவங்க ஒரு பக்கம், திமுக, அதிமுக மந்திரிகள், அரசை பற்றி தெரிந்தவர்கள், எப்படி எதிரியை எந்த இடத்துல அடிச்சா அந்த கராத்தே குங்ஃபு மாதிரி அப்படியே கீழே விழுகுறாங்களோ அந்த மாதிரி இது டெக்னிக் தெரிந்தவர்கள் எதிர்த்தாப்புல இருக்காங்க. இந்த அரசாங்கம் எப்படி நடக்கும்னு தான் இப்போ பெரிய பெரிய சந்தேகமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியாதவர்கள் ஒரு பக்கம், அத்தனையும் தெரிந்தவர்கள் மறுபக்கத்தில் இருவர். இவர்களை எப்படி விஜய் கொண்டு போவார்? ஏன்னா சாதாரணமாக இதுக்கு முன்னால் பேசப்பட்ட விஷயங்கள், விஜய்க்கு நெருக்கமானவர்கள நான் பேசினவர்களும், விஜய் ஒரு இன்ட்ரோவர்ட், யாரோடையும் பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், யாரையும் கலந்தாசிக்க மாட்டார், ஒரு ஜாலியான நபர்னு. எப்படி இதுக்குள்ள அவர் சூட்டாகி இதை கொண்டு போவாருங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதற்கு முன்னால சட்டமன்றத்திலேயே அந்த விஜய் அன்கோவை வீழ்த்துவதற்காக 2 பெரிய திமிலங்கள் காத்திருக்குது. பாஜக ஒரு பார்வையாளர், பாஜக இந்த அரசு நன்றாக வர வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமாக போகக்கூடிய சூழலை விஜய் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தானே சிக்கல் ஏற்படுத்துது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க விஜயினுடைய ஆலோசகர்கள். ஏன்னா விஜய் சொந்தமாக முடிவெடுக்கிறது இல்லை, ஆலோசகர்கள் தான் அவரை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. அந்த ஆலோசகர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்தந்த நல்ல விஷயங்கள் வேணும், திருப்பி ஈவே ராமசாமி நாயக்கரையும் அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களையும் மேலே, பழைய கற்காலம், அந்த கற்காலத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் சித்தாந்தத்துக்கு எதிராக முரண்பட்டு வாழ்ந்தவர்கள், பேசியவர்கள்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு திமுக செய்து, அதிமுக செய்துன்னு அதே ஆளை தூக்கி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் இந்த டெக்னாலஜி உபயோகத்துக்கு இது ஏற்படாது. அதனால அவருடைய ஆலோசகர்கள் ஓட்டை பற்றி மட்டும் கவலைப்படாமல் மக்களையும் கவலைப்படணும். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட் 2 கழகங்களும் கூடாது என்கின்ற 3வது சுவையை விரும்பிய, மாற்றத்தை விரும்பிய மக்கள் கொடுத்திருக்கிற மேண்டேட். அதனால தமிழ்நாட்டு மக்களை புதிய வகையில கொண்டு போங்க. ஒரு 60-65 ஆண்டுகாலங்க 2 கட்சியே ஆண்டுகிற இருந்த நிலைமையில புதிய மாற்றத்தை ஒண்டர்ஃபுல்லா மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 10-12 சீட்டு கம்மியா இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் அணைத்து போய், எல்லாரையும் ஒத்து போய், எல்லார் ஆலோசனைகளை பெற்று இதுக்குள்ள ஒரு எழுச்சியை கொண்டாந்து எப்படி ஆளுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். அதை செய்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு 3வது ஒரு கட்சி கிடைத்து விட்டது என்று பெருமைப்படலாம். இந்த மேண்டேட்டை பயன்படுத்துங்க, சரியான ஆலோசகர்களை வச்சுங்க.
நிறைய கண்ணு முன்னால நெருப்பு பற்றி எரியுங்கிற பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னால இருக்கு. அதெல்லாம் உடனே அணைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை செயல்படுத்துவதற்கு அவருடைய ஆலோசகர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எம்ஜிஆருடைய அரசியல் நீங்க பார்த்தவர் சார், கருணாநிதியோட அரசியல் நீங்க பார்த்தவர். அப்படிங்கிறப்ப கருணாநிதியோட திமுகவிலிருந்து வெளிவந்து எம்ஜிஆர் ஏற்பட்ட அந்த எழுச்சி இந்த விஜய் கிட்ட தெரியுதா சார்? அது நீடிக்குமா சார்? எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நம்ம கம்பேரிசனே போடக்கூடாதுங்க. ரெண்டு பேரும் அன்கம்பேரபிள் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு காலமாக 1950 அந்த மலைக்கள்ளன் படத்திலிருந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிற பாடலோடு சேர்ந்து மக்களுடைய அடிப்படை உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எழுப்பி 30 ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட 100-150 புரட்சிகரமான பாடல்கள், அதே மாதிரி கேரக்டர்ஸை வச்சு உண்மையிலே மக்களுடைய நலனை விரும்பிய ஒரு கேரக்டராக சினிமாவிலும் வாழ்க்கையிலுமே பரிணமித்தவர் எம்ஜிஆர். ஆனால் இவர் வீட்டுக்குள்ள இதில் ஸ்கிரீனில் மட்டும்தான் இருந்தவர், டிவி போட்டியில். அதனால் அவரையும் இவரையும் ஒப்பு நோக்கக்கூடாது. அதனால் இவர் அவருக்கு ஐ எம் வெரி சாரி, அந்த கம்பேரபிள் பர்சனாலிட்டியே கிடையாது. ஆனாலும் பாப்புலாரிட்டியில் இந்த டெக்னாலஜி யுகத்தில் இவ்வளோ பெரிய அளவில் விஜய் வந்திருக்கிறார் என்பது மட்டுமே கணக்கில் இடப்பட வேண்டிய விஷயம். நிதி சுமை ஒரு பக்கம் அதிகமா இருக்குது, இவருடைய திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மகளிர் உதவித்தொகைக்கு மட்டுமே 54,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சார். அப்படிங்கிறப்ப நிதி சுமை இவ்வளவு பெரிய சுமையில இந்த ஆட்சிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை இந்த நிர்வாகம் சரியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா சார்? அது ஒரு சேலஞ்ச். ஏன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள், ஒரு பியூரோக்ரசி, அப்புறம் அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிய பொருளாதார நிபுணர்கள், தேசபக்தி மிந்தவர்கள், ஆய்வாளர்கள், அப்புறம் ரியலாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ், இவர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தால் கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜை திமுக ஏற்படுத்தி போயிருக்கு. அதில் அரசியல் அனுபவமே இல்லாமல் இருக்கக்கூடிய, முழுவதும் அரசியலுக்கு புதுமையான வெறும் விஜய் ரசிகர்கள், சாமானியங்கள் எதிர்த்தாப்புல எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த அதிகாரிகள் விஜயை ஒரு பெரிய கஷ்டத்தில் ஈடுபடுத்தி, அதாவது ஒரு போட்டு பார்க்கறதுன்னு கூட சொல்லலாம், அப்படி பண்ண போகிறாங்களா? இல்லை ஒன்றும் தெரியாத விஜயனுடைய கட்சி நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு, எம்எல்ஏ வச்சுக்கொண்டு அரசு அதிகாரிகள் பயனடைய போகிறார்களா? அல்லது திமுக, அண்ணா திமுக இவருடைய அந்த அனுபவமின்மையை பயன்படுத்தி ஆட்சியை நடத்த விடாமல் தடுக்க போகிறதா? இதெல்லாம் நம்ம பார்க்க காத்திருக்கக்கூடிய பரிதாபங்கள். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் மட்டுமே நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவன். கவர்னர் ஏன் சார் இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய? அவரு நீங்க சட்டமன்றத்துல உங்களோட மெஜாரிட்டி காட்டிட்டு போங்க அப்படி சொல்லி போக வேண்டியதானே சார்? அதை விட்டுட்டு நான் 118 நீ காட்டினா தான் நான் உனக்கு பதவி இருக்குன்னு சொல்றது எப்படி சார்? அரசியலமைப்பு சட்டமே அதுல லிபரலா தான் இருக்குது. இது கவர்னருடைய ரோல் ரொம்ப இதா இருக்கு. இதுக்கு பின்னாடி தான் பாஜக ரோல் பண்ணுது அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. வண்டர்ஃபுல், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் இப்படித்தான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி வெளியிலேருந்து பத்திரிகை நீதிபதிகள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற பேரில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்லி பிரதமர் ஆளுநர் கேட்கணுங்கிறது என்ன சொல்லலாம், உருவாக்கப்பட்ட ஒரு தியரி. போகும்போதே அதே பத்திரிகை தான் எழுதியிருக்கு. போகும்போதே எனக்கு 107 தான் இருக்கு, நான் நிரூபிச்சு காமிக்கிறேன், டைம் கொடுத்துருப்பாரு. இவர் இன்னொரு காங்கிரஸ் கட்சி போதாக்காரி, அது எந்த இடத்துல சேர்ந்தாலும் உருப்படாது, அதை சேர்த்து இழுத்துட்டு போய் அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள். அதனால 2018 எடியூரப்பா 104 சீட்டு, எதிர்கட்சிகள்லாம் 117 அந்த லெவலில். ஆனால் அது கூட்டணி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கவர்னர் கூப்பிடுறாரு, நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிடுரு. அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மட்டுமே போகிறார். சுத்தியில் ஒத்தரட்ட அதெல்லாம் கூட்டு கணக்கு அமைச்சிட்டு போகல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை நிரூபிக்க சொல்லுவதற்கு கவர்னருக்கு உரிமை இருக்குது, அது ஒரு சான்ஸ். அது இல்லாமல் இவருக்கு ஆலோசகர்கள்லாம் காங்கிரஸை பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. எடுத்த உடனே அவர் லக்கேஜ் ஆச்சு. எடுத்த உடனே 4 முறை லோக் பவனுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு விஜயை உருவாக்கிச்சு. அதனால கவர்னரை பற்றிய கணிப்புகள்லாம், கவர்னரை பற்றிய கமெண்ட் எல்லாம் இப்ப அவசியம் இல்லை. ஏன் இந்த 107 120 செய்வதற்கு உண்டான வழிகளை பற்றியே பேசாம, ஏங்க இவர் கம்யூனிஸ்ட் கிட்ட போனாரு, ஏங்க விசி கிட்ட போனாரு, ஏங்க ஐயுஎம்எல்கிட்ட போனாங்க, திமுக தீய சக்தியை இந்த 4 சக்தியும் போய் மண்டிக்கிட்டாரு, கை கட்டினார், போய் உட்காந்துக்கிட்டாரு, பேசினார், இப்படிலாம் யாருமே எழுதலையே. மாறாக ஏன் கவர்னர் பத்தி பேசுறீங்க? கவர்னருக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை முழுதாக செய்தார். அதை காங்கிரஸ் இதை மேனிபுலேட் பண்ணுதுங்க. காங்கிரஸ் இதை அதுதான் பண்ணுவாங்க. ஒன்றுமே சரக்கு இல்லை என்று சொன்னால் கவர்னர் அட்டாக் பண்ணு, இல்லை பிஜேபி அட்டாக் பண்ணு. இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் சரித்திரம்.
அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது சார் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம்? தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி சாதாரண ஒரு மனிதனாக ரொம்ப கவலைப்படுறேன். ஏனென்றால் மேண்டேட் வந்து முழுவதுமாக 3 கட்சிக்குமே மக்கள் கொடுக்கல. மாற்றத்தை மட்டும் விரும்பி இருக்கிறார்கள் மற்றும் புரிகிறது. அந்த மாற்றத்தை கொண்டு போய் அவர்களுக்கே அறிமுகம் இல்லாத ஒரு கட்சியிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியும் சினிமா வசனம் நிறைய பேசியிருக்கு. ஆனால் இன்றைய யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த பேச்சுக்கள் நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா? அது $1 மில்லியன் கொஸ்டின். கவலைப்படுகிறோம். சாதாரண குடிமகனாக கவலைப்படுகிறேன். அந்த கவலைகள் எல்லாம் உண்மையான கவலைகளாக மாறாமல் மக்கள் கவலைகள் தீர வேண்டும் என்பதை நான் ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பாஜக அதிமுக இணைந்ததால் தான் அதிமுக தோல்வி என்கின்ற கருத்தை மறுக்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? தேர்தல் முடிஞ்சோடனே என்ன வேணாலும் பேசலாங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கு வந்து யாருமே 1000 பேர் சொன்னவங்க கொண்டாடுவாங்க. தோத்துட்டு அதுக்கு 1,00,000 பேர் எதிர்ப்பு கருத்து தெரிவிப்பாங்க. அதுவும் சோசியல் மீடியா வேறு இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் யாருக்கு எவ்வளோ போல எப்படி வேலை செஞ்சாங்கலாம் தெரியும். எங்களை பொறுத்த மட்டும் சிறப்பாகத்தான் பணியாற்றணும் 2 கட்சியுமே.